ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாங்க ஈவினிங் அம்மா பாயாசம் கிண்டி கொடுமான்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு பாயாசம் கிண்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி பாதாம் போட்டு வேக விட்ருக்கேன். வேகட்டும். அதுக்கடுத்து பால் ஊற்றிக்கலாம். கூட 3 ஏலக்காயும் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஜவ்வரிசி நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம். நான் இந்த வெர்மி மிக்ஸ் இந்த சேமியா தான் வாங்கி எப்பவுமே பாயாசத்தை போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேமியா போட்டுக்கோங்க. நான் 1/4 லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்கேன். பால் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திக்காக கட்டியாயிரும். தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே நொர நொறையாக வருது பாருங்கள். பால் ஊற்றுனதுனால தான் நொர நொறையாக வருது. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் போட்டு வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய் போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாயாசத்துக்கு முந்திரி திராட்சை வாங்கிட்டு வர சொன்னால் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு குழந்தைங்க பாருங்கள் பாதி அவங்க சாப்பிட்றாங்க. இதுதான் நம்ம பாயாசத்துக்கு போடுறது. எப்படி பாருங்கள். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.